ஆண்டவரும் உலக ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்நாளில் சரியாதேவர் சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் தொடர்ந்து யோசேப்பை குறித்து நாம் நாளில் நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் பிறந்ததான மகன் யோசேப்பு என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே வாசிக்கிறதான வேளையிலே அங்கு யோசேப்பு 17வது வயதிலே அவன் தன்னுடைய அண்ணங்களோடு சேர்ந்து அவங்க தகப்பனாருடைய ஆடுகளை மேய்க்க போனதாக நமக்கு பரிசுத்த வேதத்திலே பார்க்க முடிகிறது. இந்த நாட்டிலே தன்னுடைய சகோதரர்களோடு சேர்ந்து அவன் என் ஆடுகளை மேய்க்க போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த குடும்பத்திலே யாக்கோபு அவங்களுக்கு இந்த 12 பசங்க இருந்தாங்க. அதுல 11வது மகன் இந்த யோசேப்பு என்று சொல்லி பார்க்க முடிகிறது. 10 சகோதரர்களும் இப்போது ஆடுகளை மேய்க்க போறது பார்க்கிறோம். அவர்களுக்கோடு இப்போது யோசேப்பு தன்னுடைய வாலிப நாட்களிலே அங்கு ஆடுகளை மேய்க்க தன்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை குறித்து கரிசனையோடு ஆடுகளை மேய்க்கும்படியாக சென்றிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த யோசேப்பினுடைய குடும்பத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய இந்த வாலிப நாட்களிலே தன்னுடைய தகப்பனாருடைய அந்த பொருட்கள் மேலே ஒரு கரிசனையோடு கவனத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகளும் ஏன்னா நாம் சிறு வயதிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சில கவனிக்கக்கூடிய பொறுப்புகள் வேலைகள் எல்லாம் நாம் கொடுக்கும் போதுதான் அவர்களுக்கும் அந்த பொறுப்புணர்வு வருகிறதாக பார்க்க முடிகிறது. அல்லாவிட்டால் என்ன ஆகும் என்றால் தகப்பனும் தாயும் எங்கேயாவது போனான்னா வீட்டில் எல்லாமே 4 திசைகளாக இருக்கும், ஒண்ணுமே ஒழுங்காக இருக்காது. பிள்ளைகளும் ஏன்னா ஒழுங்கா சாப்பிடாமல் அவங்க பாட்டுக்கு ஏன்னா எங்கேயாவது போயிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வராதபடிக்காக என்ன பண்ணுகிறது என்றால் சிறு வயதிலே அவர்களுக்கு அவர்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுக்க வேண்டும் என்றால் மாத்திரமே அவர்கள் சிறு வயதிலே அவர்களும் பொறுப்புணர்வோடு வளர முடியும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ மேய்க்கிறதுக்கு மாத்திரமில்ல, அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. தன்னுடைய மூத்த அண்ணங்க காண்பிக்கிறதான சில வேலைகள், தன்னுடைய ஆடுகளை எல்லாம் அவர்கள் இந்த ஆடுகளை மேய்க்கவும் செய்கிறார்கள், கறி வைத்து சாப்பிடுகிறார்கள். அவர்களுடைய வேலைகளை எல்லாம் கண்டு தகப்பனாரோடு வந்து கம்ப்ளைண்ட் செல்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதை ஏனென்றால் அவர்களுக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு மிகவும் கோபம் வருகிறதான நிலையிலே நாம் பார்க்க முடிகிறது. 2வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ யாக்கோபுடைய மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமான காரியங்களை அங்கே தகப்பனாரோடு சொல்லுவதை பார்க்கிறோம். துன்மார்க்கமான காரியங்கள் ஏன்னா அவர்களுடைய தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், தன்னுடைய அண்ணங்கள் செய்கிறதான காரியங்களை இப்போது தன்னுடைய தகப்பனாரோடு வந்து செல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. இப்போ தகப்பனோடு சொல்லுகிறபடினால் என்னாகும், அண்ணங்களுக்கு இந்த யோசேப்பு மேலே கோபம் ஒரு பக்கம் வருவதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு மற்ற சகோதரர்களை விட நல்ல ஒழுக்கமானபடினால்தான் அவனால் சொல்ல முடியும். ஏன்னா மற்றவர்களோடு சேர்ந்து குமாலம் போட்டிருந்தவன நிச்சயமாக அண்ணங்க இப்படி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. அப்போ சிறு வயதில் இந்த யோசேப்பை ஆண்டவர் கண்டிருந்தார் சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனும் ஆண்டவரை தேடுகிறதான ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பொறுப்புணர்வும் உள்ள ஒரு வாலிபனாக காணப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி வாழ்க்கையிலையும் இந்த சத்தத்தை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்றால் ஆண்டவரை அறியாத நபர்களும் இதை கேட்கிறது என்றாலும் அந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வேலைகளிலே பொறுப்புணர்வோடு காணப்பட வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக 37வது அதிகாரத்தில் 3வது வசனம் வாசிப்போம். பார்க்கிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே யோசேப்பு இங்கே அவனுக்கு அவனுடைய தாப்பன் யாக்கோபு ரொம்ப அதிகமாக நேசித்தபடினாலே இந்த யோசேப்புக்கு பல வருட அங்கி கடையில் வாங்கினதெல்லாம் செய்வித்தான் என்று சொல்லி தான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா.
அப்போ ஏன்றால் இங்கு மற்ற 10 அண்ணங்க இருக்காங்க, ஒரு தம்பி இருக்கிறாங்க. என்னாலும் யோசேப்புக்கு மாத்திரம் பல வர்ண அங்கி செய்யும் போது மற்ற அண்ணங்களுக்கு எப்படி வேதனையா இருக்குல்ல? அது சரியா? ஒருபோதும் சரியல்லதான். இங்க பார்க்கிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே, ஏண்டால் யாக்கோபு ராகேலை ரொம்ப அதிகமாக நேசித்து இருந்தபடினாலே ராகேலுக்கு அநேக வேண்ட குழந்தைகள் இல்லாமல் இருந்துச்சு. அதனால இந்த யோசேப்பு பிறந்த நிமித்தமாக ரொம்ப அதிகமாக அவரை நேசித்ததாக பார்க்க முடிகிறது. சில வீடுகளில் பார்க்கிறோம், சில நபர்கள் பெண் குழந்தைகளை ரொம்ப அன்பாக நேசிப்பாங்க, பசங்களை அவ்வளோ நேசிக்கிறது இல்லை. மூத்த பிள்ளைகளை அவ்வளவு கண்டுகொள்ள மாட்டாங்க, கடைசி பிள்ளைகளை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பங்களிலும் வித்தியாசமான நிலைமையில பார்க்க முடியும். சில வீடுகளில் சில மாமிமார்களை பார்க்குறோம், ஏன்னா பசங்களுடைய பிள்ளைகளை அவ்வளவு மைண்ட் வைக்க மாட்டாங்க, பெண்களுடைய பிள்ளைகள் ரொம்ப அன்பாக நேசிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பங்களிலும் வித்தியாசமான சூழ்நிலைகளை பார்த்திருக்கிறேன். அப்போ நாம் வித்தியாசமாக பார்க்கிற நிமித்தமாக அந்த சிறுவர்களானாலும் அவர்களுக்கு தெரியாதா? அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் சொல்ல மாட்டாங்க, தாய் தகப்பனோடு சொல்லுவாங்க. அல்லாட்டால் அவர்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவர்களோடு அவர்களுடைய வேதனைகளை சிறுவர்களானாலும் சொல்லுவாங்க. பார்க்கிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே இந்த யோசேப்புக்கு பல வர்ண அங்கி, ஏன்னா பிரத்யேகிச்சு ஏன்னா போய் அது நெய்கிற இடத்துல போய் பேசி ரெடி பண்ணி அதிகமான காசு கொடுத்து அது நெய்யப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கு உதாரணமாக ஒரு வாசனை வாசிப்போம். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 13:18. பார்க்கிறோம், ராஜகுமாரர்கள் போடுகிறதான உடைதான் இந்த பல வர்ண அங்கி என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. இப்போது தாவீதுடைய மகளான தாமாருக்காக அங்கு இந்த உடை வாங்கி கொடுக்கப்பட்டதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. சரி, இங்கே ராஜகுமாரத்திகளுக்காக கொடுக்கப்படுகிறதான பல வர்ண அங்கிகள் இப்போது யோசேப்புக்கும் தன்னுடைய தகப்பன் அநேக காசுகள் செலவு பண்ணி அங்கு வாங்கி கொடுக்கறது பார்க்கிறோம். இதை பார்த்ததான அண்ணங்களுக்கு பொறாமை வருகிறது. அப்போ பொறாமை இந்த குடும்பத்திலே சில கலகங்களுக்கு என ஏதாவது சில காரணங்கள் இருக்கும். அதுதான் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு வெளிப்படுகிறதையும் பார்க்க முடிகிறது. அதுக்கு காரணமாக இந்த தகப்பனார் இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய குடும்பங்களில் ஏன்னா சில நேரங்களில் தங்கச்சியை மாத்திரம் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க, அண்ணங்களை கவனிக்கிறது இல்லை. தங்கச்சி பேரில் காசு போடுறாங்க, அண்ணனுக்கு காசு கொடுக்கறது இல்லை. என்னன்னா இப்போ கெட்ட குமாரனும் அந்த அண்ணனும் ஏற்பட்டதான நிலைமை போல உள்ள சூழ்நிலைகள் சில குடும்பங்களிலே வருகிறது உண்டு. அப்போ அதுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏன்னா அவர்களுக்கு எப்போதான் புரியும், அல்லாட்டோ அதுக்கேற்ற சூழ்நிலையில நாம் நம்முடைய பிள்ளைகளோடு நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்க முடிகிறது. இல்லையா? இவங்க பல வர்ண அங்கி வாங்கி கொடுத்த நிமித்தமாக குடும்பத்துக்குள்ளாடி சில பிரச்சனைகள் வருகிறதை பார்க்க முடிகிறது. அது அண்ணங்களுக்கெல்லாம் மனதில் இருக்கிறது. அது தொடர்ந்து அங்கே யோசேப்பு மறுபடியும் ஆண்டவரோடு அவன் அதிகமாக ஈடுபாடு உள்ளபடினாலே ஏசால் அதிகமாக ஜெபிக்கிறதும் ஆண்டவரோடு ஈடுபாடு இருக்கிறதுனால தேவன் சிறு வயதில் அவனோடு சொப்பனத்தினோடு பேசுகிற தேவனாக இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். சிறு வயதிலே அவன் சொப்பனம் காண்கிறதான ஒரு வாலிபனாக சிறுவனாக காணப்பட்டான் சொல்லி பார்க்கிறோம். அவன் சிறு வயதிலே சொப்பனம் கண்ட நிமித்தமாக மறுபடியும் ஏன்னா சகோதரர்கள் தகப்பன் எல்லாமே மறுபடியும் கோபப்படுகிறதான சூழ்நிலையை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. யோசிப்பு கண்டதான அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக ஏனால் போது சகோதரர்களும் ரொம்ப கோபத்தோடு இருக்கிறார்கள், தகப்பனும் கோபப்படுகிறதாக பார்க்க முடிகிறது. இப்போது ஆண்டவர் காண்பித்தார், அவனுடைய பீச்சரை குறித்து தேவன் காண்பித்ததை தன்னுடைய தகப்பன் சகோதரத்தில் சொல்லும் போதும் அங்கு அவனுக்கு எதிராக பொறாமை வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ ஏற்பட்டதான பலவிதமான சூழ்நிலைகள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒன்றிற்கு ஒன்றாக வருகிறதான வேளையிலும் யோசேப்பு ஒன்றுக்கு பயப்படாமல், என ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி ஆண்டவரை பின்பற்றி
ஆண்டவருக்காக வாழுகிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிறதான பிள்ளைகள், தேவனை சார்ந்து தேவனை நம்பி இருக்கிறதான பிள்ளைகள் என்றால், தேவனை நம்பி இருக்கும் போது பலவிதமான பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் வருகிறதான வேளையிலே நாம் ஆண்டவருக்காக நாம் அவைகளை சகித்து கொண்டு நாம் ஆண்டவருக்காக உறுதியாக இருக்கும் போது தேவனாய் ஏற்ற வேளையிலே அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் சொல்லி பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. என்றால் கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது ஐயோ இந்த கஷ்டங்கள் பாடுகள் என்னாலே சகிக்க முடியாது என்று சொல்லி ஓடினால் ஒருபோதும் நாம் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். மல்யுத்தம் பண்ணுகிறவர்கள் சட்டப்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும். சட்டப்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் பிராக்டிஸ் எடுக்க வேண்டும். இப்போது கபடி விளையாடுகிற நேரங்களிலும் முட்டுக்கு மேல கால் வசத்தக்கூடாது என்றெல்லாம் சில ரூல்ஸ் உண்டு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விளையாட்டுகள்லாம் இருக்கிறது. அப்போ மல்யுத்தம் பண்ணும்போது அவர்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அப்போ அவர்கள் மல்யுத்தம் பண்ணி பிராக்டிஸ் இருந்தால்தான் ஒரு நாளைக்கு அவர்களால் மல்யுத்தத்திற்காக அனுப்பவும் முடியும், போகவும் முடியும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அதுபோல ஏனால் ஆவிக்குரிய நிலைமையிலே காணப்பட்டதான இந்த யோசேப்பு ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியதான நிலைமையிலே ஆண்டவரோடு அதிகமாக ஜெபிக்கிறதிலும் வேதம் வாசிக்கிறதிலும் வேதத்தை தியானிக்கிறதிலும் தேவனோடு உள்ள உறவிலே அதிகமாக இருப்பார் சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தை வெறுத்தவர்களாக பொருள் மேலே மாம்ச ஆசைகள் மேலே அதிக ஆசை இல்லாதபடி அவர்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் சொல்லி பார்க்கப்படுகிறது. உலகத்தின் மேலே கவலை உள்ளவர்கள், உலக ஆசை உள்ளவர்கள் அவர்கள் உலக சிற்றின்பங்கள் மேலே அதிக நாட்டம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள் சொல்லி பார்க்கப்படுகிறது. யோசேப்பு சிறு வயதிலே தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தபடினாலே ஏனால் அவன் சிறு வயதிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் இந்த யோசேப்போடு பேசினார் சொல்லி பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய இந்த வாலிப நாட்களிலே ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்த நிச்சயமாக நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நிச்சயமாக ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் காணப்படுவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிற தேவன் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக ஆதியாகமம் 37:25 வாசிப்போம். பரிசுத்த வேதாகமத்திலே வர்த்தகர்கள் அன்னைக்கு ஒட்டகங்கள்ல அவங்க பொருட்களை எல்லாமே வாங்கி பிசினஸ் நடக்கிறதான இடங்களிலே கொண்டு போய் விற்கிறதாக பார்க்க முடியுது. இங்கே பிசின்டாயில் எல்லாம் கிலியாதிலே போய் வாங்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்போ நீலகிரியில் போனோம்னா அங்கே அதிகமாக அந்த தோடா மக்கள் தான் அங்கே அந்த யூக்கலிப்டஸ் தைலம் தயாரிக்கிறதை பார்க்குறோம். அதுபோல் புல் தைலம் ஒன்று இருக்குது, அது கொடைக்கானலில் மூங்கில் பள்ளம் என்றதான அந்த ஏரியாவில் நாங்கள் ஆதிவாசி மக்கள் ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளாடி அங்கே இருக்கிறாங்க. அந்த இடத்துல போகும்போது அவர்கள் இந்த புல் தைலம் தயாரிக்கிற வேலை இருந்தது. அதெல்லாம் ரொம்ப கம்மியான 1000க்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. அப்படி இந்த மாதிரி இங்கே அப்போ அது போல பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். கிலியாதிலே பிசின் தைலம் என்றால் அங்கே அவர்கள் ஆயத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதை எல்லாம் வாங்கி இவர்கள் எகிப்து நாட்டுக்கு பிசினஸுக்காக போகிறதை பார்க்கிறோம். இப்போ ஏன்னா இந்த இஸ்மவேலர்களுக்கு இந்த யோசேப்பை விற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த யோசேப்பை ஏன்னா இஸ்மவேலர்கள் கொண்டு மார்க்கெட்டில் விற்கிறார்கள். அங்கிருந்து என்னன்னா மறுபடியும் என்னன்னா அங்கிருந்து ஆட்கள் வேற வாங்குகிறார்கள். வேற நபர்கள் வாங்குறவர்கள் தான் என்ன மறுபடியும் என்னன்னா அவர்கள் சந்தையில மறுபடியும் கொண்டு விற்கிறதான நேரத்தில் தான் இப்போது இஸ்மவேலர்கள் அந்த வாங்கி அங்கிருந்து என்னென்ன பார்வனுடைய வேலைக்காரன் அங்கே பிரதானி வாங்குறதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வர்த்தகர்கள் மீதியானியர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடிகிறது.
அப்போ இந்த மீதியானியர்கள் இஸ்மவேலர்கள் பெற்றதான நபர்கள் அன்னைக்கு அதிகமாக வர்த்தகம் பண்ணிக்கொண்டு வாங்கி விற்கிறதான என்ன வேலைகள் செய்ததாக நாம் பார்க்க முடிகிறது. சரி, அப்போ பார்க்கிறோம் இவர்கள் ஏன்னா நம்முடைய காலங்களிலே அடிமை வாணிபம் இருந்ததை பார்க்கிறோம். ஏன்னா ஆப்பிரிக்காவிலே ஏன்னா அநேக குடும்பங்களே ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதான நபர்களை எல்லாம் வாங்கி கொண்டு போய் பல நாடுகளில் சந்தைகளிலே விற்கிறது, ஆடு மாடுகளை போல விற்கிறதான ஒரு காலம் இருந்துச்சு. ஏனால் ஆப்பிரிக்காவில் எப்பேற்பட்டதான ஒரு கொடியதான ஒரு காலகட்டம் இருந்துச்சு. நம்முடைய மிஷனரியாக கடந்து சென்றதான தேவ மனிதன் அதற்காக மிகவும் போராடி அந்த அடிமை வாணிபத்தை அங்கே நிறுத்தினதாக, லிவிங்ஸ்டன் நிறுத்தினதாக நாம் பரிசுத்தத்தில் பார்க்க, அது அங்கே உலக ஹிஸ்டரியிலே நாம் பார்க்க முடியும். நமக்கு பார்க்கிறோம், இந்த யோசேப்பு 20 வெள்ளி காசுக்கு வாங்கிட்டு போகிறார்கள். 20 வெள்ளி காசுக்கு வாங்கிட்டு போய் அது சந்தையில் கொண்டு விற்கிறார்கள். மறுபடியும் அங்கிருந்து சந்தையில் வாங்கி கொண்டு இந்த எகிப்திலே விற்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கிருந்து போத்திபாரனுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு போகப்படுகிறது நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தேவனுடைய கீழ்ப்படிந்ததான மகன், தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்த மகன், தேவனுடைய வார்த்தையை கேட்டதான மகன், எதிர்கால தரிசனத்தை கண்ட மகன் இப்போது அடிமையாக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது சொல்லி இங்கு பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இப்போ ஏற்பட்டதான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அவன் அந்த தேசத்திலே போகும்போது அந்த தேசத்துக்கு ஏற்றதான நிலைமையிலே அவன் மாறி போகவில்லை. அவன் எங்கே அடிமைகளாக போனாலும் அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தான் சொல்லி பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. என்னுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு சத்தத்துக்கு செவி சாய்த்திருந்தபடினாலே அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் தேவன் அவரோட கூட இருந்தார் சொல்லி பார்க்க முடிகிறது. காரணம், ஆண்டவர் கொடுத்ததான தரிசனம் அவருடைய மனதில் இருந்தபடினாலே அந்த தரிசனத்தை நினைத்து கொண்டு அவன் முன்னேறி சென்று கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது என்றால் மாத்திரமே நாம் நினைக்கிற அளவுக்கு நாம் முன்னேறி செல்ல முடியும். அதுபோல நாம் பரலோக ராஜ்யத்திலே போக வேண்டும் என்றதான ஏனென்றால் நாம் பூமியில் உள்ள வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். ஆனால் நம்முடைய நாட்கள் முடிந்ததுக்கு முன்பதாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் ஒரு குறிக்கோளோடு ஓடினால் மாத்திரமே அந்த பரம கானானை நாம் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே ஏன்னா தேவனோடு தொடர்புள்ளவர்களாக எந்த சூழ்நிலையிலையும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்தை செவி சாய்த்து ஆண்டவருக்காக வாழ்ந்தால் மாத்திரமே நாம் ஆவிக்குரியதான நிலைமையிலே இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இப்போ இந்த யோசேப்பு விற்கப்பட்டு போனாலும் அவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் ஒருபோதும் அவருடைய தேவன் அவருக்கு தரிசனமான தேவனை மறந்து விடாமல் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை அவர் நினைத்து ஜெபித்து ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவரோடு தேவன் என்ன பேசுகிறதும் ஆண்டவருக்கு ஈடுபாடு இருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலே அதுபோல காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை பரிசுத்த வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆதியாகமம் 39 அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இப்போது யோசேப்புவை இப்போது விற்கப்பட்டது அங்கே விலக்கி வாங்கினதாக இஸ்மவேலிடத்திலிருந்து விலக்கி வாங்கியாசம் சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ இஸ்மவேலிடத்திலிருந்து விலக்கி வாங்கப்பட்டதான இந்த யோசேப்பு என ஒரு அடிமையினுடைய நிலைமை என அடிமைகளாக இல்லாத பட்சத்தில் என்னென்ன பஞ்சு மில்லுகள் எல்லாம் வேலை பார்க்கிறவர்களுடைய அடிமைத்தனம் இங்கும் மிகவும் கொடூரமாக இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். அப்போ அதை விட அடிமையாக்கப்பட்டதான ஒரு மனிதனை நிச்சயமாக நல்ல சாப்பாடெல்லாம் இல்லை, ஏன்னா ரொம்ப அடிமைத்தனம், அவருக்கு ஒழுங்கான நிலைமையில சாப்பாடு காணாது, ஒழுங்கான முறையில் ட்ரெஸ் இருக்காது, தங்குறதுக்கான வசதிகள் இருக்காது, எங்கேயாவது தங்க வேண்டும் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இந்த யோசேப்புக்கு இருந்ததை பார்க்கிறோம். என்றாலும் யோசேப்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாக நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. என்ன விற்கப்பட்டதான சூழ்நிலை வருகிறது. ஏற்கனவே பல அண்ணங்க வித்துட்டாங்க. என்னன்னா நாம் பார்க்க முடிகிறது. அண்ணங்க யோசிப்பு
எகிப்திலே மன்னனாகும் போது அந்த நேரங்களில் தன்னுடைய சகோதரர்கள் வந்து செல்வதை பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய தம்பி மிகவும் கெஞ்சும் போதும் நாம் கேட்காமல் நாம் அவனை ரொம்ப குடும்பப்படுத்தி நம்ம வித்துட்டோம். அதனால தான் நமக்கு இந்த நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அண்ணங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ ஏன்னா யோசிப்பு ஏன்னா வீட்டிலிருந்து அதிகமாக வெளியில் இறங்காமல் சில பிள்ளையாக இருந்ததான் யோசிப்பு இப்போது விற்கப்படும் போது எவ்வளவு அவருடைய இருதயமானது எவ்வளவு பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்கும். ஏன்னா முன்பு தெரியாத நபர்களிடத்துல அண்ணங்களிடத்துல சேர்ந்து ஜாலியாக செத்தி கொண்டு இருக்கும்போது ஏன்னா சில பிள்ளையாக இருந்த நபர் இப்போது ஆடுகளுக்கு பின்பதாக ஆடுகளை மேய்த்து கொண்டு அண்ணங்களோடு இருக்கும்போது இப்படி திடீர்னு நினையாத நேரத்தில் பிசினஸ் நடக்கும்போது எவ்வளவு கொடூரமான காரியம் என்றால் யோசேப்பு அவன் எந்த சூழ்நிலையிலையும் அவன் ஆண்டவருக்கு பயப்படுகிறதான ஒரு வாலிபனாக காணப்பட்டான்னு சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவருடைய 2, 3, 4 வசனங்கள் வாசிப்போம். யோசேப்பு கடந்து சென்றதான இடத்துல சரி நான் இனி அடிமையாய் என்னை வித்தாசேன், இனி என்னை நான் கும்பிட்டு வந்த தேவன், நான் ஆராய்த்த தேவனை, என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா எல்லாம் பின்பற்றி வந்ததான என்னுடைய முன்பிதாக்கள் என்னுடைய தேவனை நான் பின்பற்றாமல் நான் என்னுடைய பாட்டுக்கு போவேன் சொல்லி அவர் போகவில்லை. போயிருந்தால் நிச்சயமாக அவர் சிறு வயதிலே கண்டதான தரிசனம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்காதுன்னு சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ அவருடைய வாழ்க்கையில சிறு வயதில் கண்டதான தரிசனத்துக்காக அது நிறைவேறுவதற்காக என் அநேக பொண்ணுக்கு உடம்பிடும்படியாக தீ என்று சொல்லி பார்க்க முடிகிறது. மனுஷனுக்கு உடம்பிடுதல் பலவிதமான சோதனை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இப்போ யோசேப்புக்கு பலவிதமான சோதனைகள் அவனை புடமிடப்பட்டு என்னால் ஆண்டவர் அவனை கொண்டு எந்த நிலைமையிலும் உயர்த்த வேண்டும் என்று சித்தம் வைத்தாரோ அந்த சித்தம் நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்ததான வேளையில் யோசேப்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தவனாக அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தான் சொல்லி பார்க்கிறோம். அவன் போகிறதான எல்லா இடங்களிலும் அவன் தேவனை சார்ந்து தேவனை நம்பி இருக்கிறபடினால என போன இடம் எல்லாம் அவன் செய்கிறதான தொழில்கள் எந்த நபருக்கு கீழே போய் இருக்கிறாரோ அந்த குடும்பத்தில எல்லாம் நல்ல மேன்மையான நிலைமைகள், ஆசீர்வாதங்கள், அவர் செய்கிறதான விவசாயங்கள், எல்லா தொழில்களிலும் நல்ல முன்னேற்றத்தை கண்டதான அவருடைய நல்ல நல்ல சுபாவங்கள், அவருடைய நடத்தைகள் எல்லாம் பார்த்ததான இந்த போத்திபார் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரியாக நியமிக்கிறதை பார்க்க முடிகிறது. லேலுயா, அடிமையாக வாங்கப்பட்டதானவர் இப்போது அதிகாரியாக மாற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்றால் நாம் பல விதமான கஷ்டங்கள், பாடுகள் ஆண்டவருக்காக நாம் சகித்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஆண்டவருக்காக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய தேவன் மேன்மைப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன் சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் கேரளாவிலெல்லாம் ஆரம்ப நாட்களிலே சாது கட்சி உபதேசி இன்னும் பழைய ஆட்கள் எல்லாம் ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நிமித்தமாக அநேக உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள் எல்லாம் சகித்து ஆண்டவருக்காக நின்ற நிமித்தமாக அநேக கஷ்டங்கள் சகித்தார் என்றாலும் அவர்கள் ஆண்டவருக்காக உறுதியாக நின்றார்கள். உறுதியாக நின்ற நிமித்தமாக அவருடைய பின்தலைவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையான நிலைமையில தேவன் உயர்த்தினார் சொல்லி பார்க்க முடிகிறது. நாட்களிலே நாமும் ஆண்டவருக்கும் என்பதாக யோசேப்பு பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து ஆண்டவரே சார்ந்து, ஆண்டவரை நம்பி, ஆண்டவருக்காக வாழ்ந்த நிமித்தமாக என்றால் ஆண்டவர் அவரை அதிகாரியாக, அடிமையாக விற்கப்பட்டதான அந்த வீட்டிலும் போய் அதிகாரியாக நியமிக்கப்படுகிறதான சூழ்நிலை பார்க்க முடிகிறது. 9வது வசனம் வாசிப்போம்.
விரோதமாய் பாவம் செய்யாதபடி அவன் எப்போதும் அவனுடைய இதயத்திலே தேவனுக்கு பயப்படுகிறதான ஒரு பயம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்றதான ஒரு உறுதி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ என்ன யோசிப்பு என்ன ஒரு அடிமையாக இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் என்ன சொன்னார்களும் அதுதான் கேட்க வேண்டும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் யோசிப்பு என்றால் ஆண்டவருக்கு பயந்த அவரு ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்றதான எண்ணத்தோடு இருந்தபடினாலே என்றால் மற்ற எந்த பேச்சுக்கும் அவர் அதை செவி சாய்க்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. மனிதர்களுக்கு நாம் அடிமையாக கூடாது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஏன்னா நாம் அன்பினாலே எல்லாமே வேலை செய்கிறோம். நாம் அடிமையாகி போகக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்பினால் செய்து நாம் ஆண்டவருக்கு பயந்து செய்ய வேண்டிய காரியங்கள் கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் ஏனென்றால் அன்பினாலே ஒரு காரியத்தை நாம் செய்யவே கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலே இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். நாம் செய்கிற கடமைகளை நாம் உண்மையுத்தமாக நாம் நேர்மையாக செய்யும் போது நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் சொல்லி பார்க்கிறோம். இப்போது யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறதான வேளையிலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு அவன் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறதான உறுதியிலும் தீர்மானத்திலையும் கரெக்டாக இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாமும் என்றால் ஆண்டவருக்கு விரோதமான நிலைமையிலே நாம் படிக்க போகிறதான வேலைகளிலே நாம் வேலைகளுக்கு போகிறதான இடங்களிலே நாம் எந்த சூழ்நிலையிலையும் நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்படுவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்முடைய உண்மையை பார்த்து ஒரு நாளைக்கு நம்மை மேன்மைப்படுத்துகிற உயர்த்துகிற தேவனாக இருக்கிறான் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. 13வது வசனம் வாசிப்போம். பார்க்கிறோம். அவர் சில சூழ்நிலையில இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஓட வேண்டிய நேரத்தில் ஓடி தப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ சில வேலைகளிலே நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே அதுபோல நாம் படிக்கிற இடங்களிலே நாம் நம்முடைய நண்பர்கள் போகிறதான இடங்களிலே நாம் அவர்களுடைய சில நபர்களுடைய போக்குகள் சரியில்லாமல் இருக்கும்போது விட்டு ஓட வேண்டியதான சூழ்நிலைக்கு நாம் ஓட வேண்டும் என்றால் மாத்திரமே நாம் நம்மை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் ஓட வேண்டியது நேரங்களிலே ஓடாமல் விழுந்து போனால் அங்கே படுத்திருக்க வேண்டியதான். ஒருபோதும் தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனால் பரிசுத்த வேதாகமத்திலே ஏனால் ஆதாம் ஏவாள் அந்த ஏவாள் தான் முதல்ல சாப்பிட்டாங்க. ஆனால் பாவப்பட்ட ஆதாம் நிமித்தம் தான் இந்த பாவம் வந்து சொல்லிட்டு தான் பைபிளில் தான் பார்க்க முடியுது. ஆதாமிய பாவம் நிமித்தம்னு சொல்லி அப்போ பாவத்துக்கு காரணமானது ஏவாள் தான் சொல்லி பார்க்க முடியுது. அப்போ பார்க்கிறோம். ஏனால் நாட்களிலே தேவனுக்கு சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியாமல் போன ஏவாள் நிமித்தமாக அந்த குடும்பமே ஒரு காரியம் தான் செய்தாங்க. பழத்தை சாப்பிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதான சூழ்நிலை பார்க்க முடிகிறது. அப்போ இங்கேயும் பரிசுத்த நாம் பார்க்கிறோம். விட்டு யோசிப்பு ஓடுன நிமித்தமாக நாம் தப்பித்துக் கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். நாட்களிலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாய்ப்பை நாம் நழுவிடாமல் நாம் தேவனுக்கு முன்பதாக பக்தி வைராக்கியத்தோடு நேர்மையோடு நீதியோடு இருக்கும்போது தேவனாக்கத்தை நம்மை பாதுகாக்க தப்புவிக்க நாம் செய்ய வேண்டியது நாம் தான் செய்ய வேண்டும் சொல்லி பார்க்க முடிகிறது. ஏனால் ஆண்டவர் செய்ய வேண்டியது ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் ஞானம் தருவார், தப்புவிக்க வேண்டிய வழி செய்வார். ஆனால் விழுகிறதும் எழுந்திருக்கிறதும் நம்முடைய தலைமையில் விழுந்த கடமை. அப்போ நம்மை நாமே பாதுகாக்க வேண்டிய கடமையா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. 39வது அதிகாரத்தில் அதனுடைய 20வது வாசிப்போம். ராஜாவுடைய கட்டளை பிரகாரம் இருக்கிறதான கைதிகள் இருக்கிறதான வீட்டு சிறையில் இப்போது யோசேப்பு ஒரு தவறும் செய்யாமல் அங்கு அடைக்கப்படுகிறதான சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. எந்த ஒரு தவறும் செய்யாமல் யோசேப்பு இப்போது சிறைச்சாலை அடைக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலையும்
யோசேப்பு தேவனுக்கு பயந்து தேவனுடைய சத்தத்தை செவி சாய்ந்து தேவனை சார்ந்து தேவனை நம்பியிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தேவன் யோசேப்போடு பேசுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பு அங்கு அந்த சிறைச்சாலையிலும் இருக்கிறதான நபர்கள் யோசேப்போடு அன்பாக இருக்கிறார்கள். அவனை அந்த சிறைச்சாலையிலையும் அதிகாரியாக அந்த வீட்டு சிறைக்கு அதிகாரியாக அங்கே வைக்கிறதை நாம் பரிசுத்த வேதத்தில் பார்க்கிறோம். நாம் நம்முடைய கண்களை மூட நான் செய்வோம்.